ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா 8th இங்கிலீஷ் யூனிட் 1 போயம் தாங்க பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹீரோ. யார் எழுதுனாங்கன்னா கிறிஸ்டினா எம் ஹெட்சன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயமில் பொறுத்த வரைக்கும் நம்ம போயட் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்கும் இடையே உள்ள லவ் அண்ட் பாண்டிங் பற்றி தாங்க இந்த போயமில் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போயம் வந்துட்டு மெமரி போயமும் கூட. ஸோ இந்த போயம் வந்துட்டு எப்படின்னா ஒரு சிம்பிளான லைன்ஸில் தான் இருக்குது. நமக்கு நார்மலாக ஒரு 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணாலும் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லைன் பை லைன் வந்து இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் 4 lines. When I was a baby, you would hold me in your arms. I felt love and tenderness keeping me safe from harm. இந்த ஃபர்ஸ்ட் 4 linesல வந்துட்டு போய்ட்டு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சின்ன குழந்தையாக இருக்கும் போதில் அவங்களோட அப்பா வந்துட்டு அவங்களோட கைகளில் தூக்கி அணைச்சிப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி அணைச்சிக்கிறப்போ என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க தூக்கி அணைச்சிட்டு இருந்தப்போ அவங்க வந்துட்டு ஃபாதர்கிட்ட இருந்து ஒரு லவ்வையும் ஒரு டெண்டர்னஸையும் ஃபீல் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதில் டெண்டர்னஸ்னு எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்பான்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு நமக்கு ஒரு ஹார்ஷாக அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்டேயும் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து அப்பா நம்மளை அப்படி தூக்கி அணைச்சிட்ருக்கோம் நம்ம வந்து உலகத்துலேயே சேஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 lines. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You were the dad chosen for me. ஸோ இந்த நெக்ஸ்ட் 4 line என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க அப்பா வந்துட்டு தூக்கி வச்சுருக்காங்க இல்லையா. அப்போது அப்பாவோட ஐ டு ஐ பார்க்கும்போதில் அவங்க அப்பாவோட கண்ணில் இருந்து அவ்வளோ லவ்வுமேவும் அவங்களுக்கு தெரிஞ்சது, என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டேடி கிடைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி நம்ம போய்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 lines. There is something special about your father's love. Seems it was sent to me from some place up above. இப்போது இந்த 4 linesல எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர்ஸ் லவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்ற லவ்ஸ் விட இந்த ஃபாதர்ஸ் லவ் வந்துட்டு ஒரு சொல்லப்போனால் ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாதர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதேவும் நமக்கு எங்கேருந்து வந்ததாக சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெவன்லேருந்து, அதாவது இங்கே அபவ் சம் பிளேஸ்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு மீனிங் வந்துட்டு ஹெவன். ஸோ ஹெவன்லேருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவ் லாஸ்ட் 4 lines. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. இப்போ இந்த 4 linesல என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஃபாதருக்கும் அந்த டாட்டருக்கும் இடையே உள்ள அந்த லவ், அந்த பாண்டிங் இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்துட்டு எவர் லாஸ்டிங் சொல்கிறாங்க. அது வந்து எப்பயுமே அந்த அன்பு வந்துட்டு குறையவே குறையாது, எப்பயுமே முடிஞ்சும் போயிடாது, எப்பயுமே அது அப்படியே தான் இருக்கும், எவர் லாஸ்டிங்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கிட்ட சம்திங் ஏதோ சொல்ல நினைக்கிறாங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோ, அப்பா நீங்கள் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோன்னு எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம போயட் வந்து இந்த போயமில் எழுதியிருக்காங்க. ஸோ இது அவங்க ஃபாதருக்காகவே அவங்க எழுதின ஒரு போயம். அது மட்டும் இல்லாமல் இது அவங்க ஃபாதருக்குன்னு மட்டும் இல்லை, இது நம்ம எல்லாரோட ஃபாதருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு போயமாகவே வச்சுக்கலாம். எஸ். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த போயமோட தீம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதரோட லவ் அண்ட் கேர், அதுக்கப்புறம் ஃபாதர் அண்ட் டாட்டருக்கு இடையே உள்ள அந்த பாண்டிங். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாட்ட இருக்கும்போது அவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க, எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த லவ் அந்த டெண்டர்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்பா கிடைக்க ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்பா ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வந்து ஹெவன்லேருந்தே கிடைச்சதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்டில் நான் வந்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும், அவர் தான் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க இந்த போயம். எஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.